ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இட்ஸ் பீன் அ வைல் ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணி இனிமேல் நான் வீக்லி ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேங்க. லாஸ்ட் வீக் ஃப்ரைடே எங்கள் பாப்பாவுக்கு பர்த்டே. அந்த வீடியோவை தான் நான் இந்த விலாகில் ஷேர் பண்ணியிருக்கேங்க. என்னோடய விலாக்ஸை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பட் பார்க்காதவங்களுக்கு ஒரு குட்டி இன்ஃபோ. பாப்பா வந்து என்னோடய அக்காவோட பாப்பா. அவங்களுக்கு இது 3rd பர்த்டே. ஃபஸ்ட்டு 2 பர்த்டேக்குமே செலிப்ரேட் பண்ணும்போது நான் இங்கே இல்லை. அப்போ நான் யூகேயில் இருந்ததுனால அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஸோ இந்த பர்த்டேக்கு நான் இங்கே இருக்கிறதுனால இது கொஞ்சம் எனக்கு ஸ்பெஷல் தான். மத்தியான டைமில் பாப்பாவும் சரி தம்பியும் சரி கொஞ்சம் நேப் எடுப்பாங்க. 2 பேத்தையும் தூங்க வச்சுட்டு அக்கா வீட்டுக்கு போயிட்டு டெக்கரேஷன் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாப்பாவுக்கு எடுத்துக்கிற ட்ரெஸ் வந்து க்ரே கலருங்க. அதனால க்ரே கலரில் பலூன் வாங்கலாம். கூட கான்ட்ராஸ்டிங்க்கு வந்து க்ரீன் வச்சா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த 2 காம்பினேஷன் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். க்ரே கலர் பலூன்ஸ் வந்து ஊதுனதுக்கப்புறம் ரொம்ப லைட் ஆகிடுச்சு. நான் வந்து இமேஜின் பண்ணது எப்படின்னா கொஞ்சம் டார்க்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இந்த காம்பினேஷன் வாங்கினோம். பட் இது வந்து கொஞ்சம் லைட்டாக இருந்தது. பட் ஸ்டில் இது பார்க்குறக்கு லுக் சூப்பராக இருந்ததுங்க. பலூன்ஸ் ஊதுறதுக்கு வந்து ஒரு மெஷின் ஒன்று வச்சுருந்தாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு வாங்கினதாம்மா. ஸோ இப்போ வந்து அதை வச்சே நாங்கள் காற்று ஃபில் பண்ணி பலூனெல்லாம் கட்டி வச்சுக்கிட்டோம். பலூன் கட்டினதுலேயே பார்த்திங்கன்னா நானும் அக்காவும் கொஞ்சம் டயர்டாயிட்டோம். டயர்டாக இருக்குது, லெமன் ஜூஸ் போடலான்னு அக்கா சொன்னாங்க. அதனால் அவளுக்கு ஒரு லெமன் ஜூஸ் போட்டு கொடுத்துட்டேன். நான் லெமன் ஜூஸ் குடிக்க மாட்டேன் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து ஒரு போர்பன் பிஸ்கெட் கட்டு இருந்தது. அதனால் நான் அதை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படிங்கிறத அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டு இருந்தோங்க. டெக்கரேட் பண்ணுறதுக்கு திங்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் பர்த்டேஸ்க்கு வாங்கினதையே எடுத்து வச்சுருந்தாங்க. அதனால் அது மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் ஒரு சிலது மட்டும் கொஞ்சம் டேமேஜாக இருந்தது. அதனால் அது மட்டும் புதுசு வாங்கிட்டு வந்திருந்தோங்க. எவரி இயர் நம்பர் புதுசு வாங்கித்தான் ஆகணும். அதனால் இந்த வருஷம் 3rd பர்த்டேக்கு நம்பர் 3 புதுசு வாங்கிட்டோம். அப்புறம் பழைய லெட்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் காற்று மட்டும் கம்மியாக்கிற மாதிரி இருந்தது. அதையும் எல்லாம் ஃபில் பண்ணி வச்சுட்டு பேக்ட்ராப் வந்து பழசு இருந்ததுங்க. அதையுமே எடுத்து ஒட்டி வச்சுருந்தோம். வால் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டினா பெயிண்ட் விட்டு வரும் தான். பட் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஒவ்வொரு ஸ்டிக்குமே நம்ம பண்ணணும். பலூன்ஸ் எல்லாம் ஸ்டிக் பண்ணுறதுக்கு தம்பி வந்துட்டாங்க. நாங்கள் வந்து இந்த ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கிற இது வந்து ஃபேன்சி ஸ்டோரில் வாங்கியிருந்தோம். அதனால் அதில் பலூனை கோர்த்தோடனேயுமே ஃப்ளவர் வந்துடுச்சு. ஆல்டர்னேட்டிவாக சென்டரில் க்ரேவும் சுற்றியும் க்ரீன் வச்சுட்டோம். அதுக்கப்புறம் சுற்றியும் க்ரே சென்டரில் க்ரீன் அந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சுருந்தோம். தம்பி தான் இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக வைக்கலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்தாங்க. ஸோ நான் கொஞ்சம் கீழேருந்து பலூன்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்ருந்தேன். தம்பி வந்து வாலில் ஸ்டிக் பண்ண ஓரளவுக்கு டெக்கரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் போயிட்டு தம்பி அம்மாவையெல்லாம் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அங்கே அவங்க ரெடியாக இருந்தாங்க. நான் போயிட்டு கொஞ்சம் தம்பிக்கு தேவையான திங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வண்டியில் ரிட்டர்ன் வந்துட்டோம். ஓ, அது என்ன பண்ணுறான்? பால் உள்ள வைக்கும்போது வச்சாங்க. கஜ்ஜி கஜ்ஜி போலாமாடா? ஆனால் இது மாட்ட முடியாதுன்னு நினைக்க மாட்டிட்டாமா. போலாமா? இந்தா அதி வாங்கிக்குமா. அது கிளம்பலாமா? ஒரு டவல் இட்டு விட்டு அடிக்கி முன்னாடியே ட்ரெஸ் பண்ணி விட்டால் பாப்பா ட்ரெஸ்ஸில் அழுக்கு பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஈவினிங்கில் தான் வந்து ட்ரெஸ் பண்ணோம். இந்த ட்ரெஸ் வந்து பொள்ளாச்சி மேக்ஸில் தாங்க எடுத்திருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களுக்கு போட்டதுக்கப்புறம் பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. மேலே பாரு மேலே பாரு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. பட் எப்படி எல்லோரும் குழந்தைங்கள ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்க வச்சு ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு தான் தெரியல. ஏன்னா பாப்பா வந்து ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறதுக்கு சுத்தமாக கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. ரேண்டம் கிளிக்ஸ் மட்டும் தான் எடுக்க முடியும். இறங்கி நின்று காட்டுங்க. அவங்கள ரெடி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வாசல் தெளித்து கோலம் போட்டு விட்டுறலாம் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. சும்மா தண்ணி தான் தெளித்து விட்டுருந்தோம். அம்மா தண்ணியெல்லாம் தெளித்து விட்டாங்க. கூடவே நான் வந்து கோலம் போட்டேங்க. ஆக்சுவலாக கோலம் போடுறது வந்து என் மைண்டில் சுத்தமாக இல்லை. அதனால் நான் கோலம் நோட்டு எடுத்துகிட்டு வராமல் விட்டுட்டேன். புள்ளி கோலம் போட்டால் கொஞ்சம் டைம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ரங்கோலி கோலம் தான் போட சொன்னாங்க. ரங்கோலி கோலம்னாலே சென்டரில் ஸ்டார் வச்சு ஸ்டார்ட் பண்ணுற டிசைன்ஸ் மட்டும்தாங்க எனக்கு தெரியும். அதனால் சும்மா கைக்கு வந்தபடி அப்படியே போட்டுட்ருந்தேன். கலர் கொடுத்துருந்தா இந்த கோலமே சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் வந்து பாப்பா கோலம் போடுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இருந்த எல்லா கலர் பொடியுமே கீழே கொட்டிட்டாங்க. அதனால் கலர்லாம் எதுவும் கொடுக்காம சிம்பிளாக இந்த கோலம் தான் போட்டிருந்தேன்.
நான் கோலம் போட்டு முடிக்க வரைக்கும் பாப்பாவை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க வேணும்னே கோஆப்ரேட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகவே அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருந்தாங்க. அக்கா வந்து கரெக்டாக டீ டைமுக்கு டீ போட்டு கொண்டு வந்துட்டாங்க. அதனால் எல்லோரும் குடிச்சிட்டு அடுத்து தம்பியுமே ரெடி பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா தம்பியை ரெடி பண்ணி விட்டுட்டாங்க. இதில் உட்கார வச்சு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணோம். ஆனால் அதுவுமே சுத்தமாக முடியல தான். சரி வீடியோஸ்க்காவது சில கிளிப்பிங்ஸ் எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரைபாட் வச்சு எடுத்துகிட்டு இருந்தேன். அடுத்து இவங்களெல்லாம் ரெடி பண்ணி விட்டாச்சு, நம்ம போய் ரெடி ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி ஆகிட்டேங்க. பட் ரெடி ஆனதுக்கு ஒரு குட்டி ஃபோட்டோ கூட நான் எடுக்கவே இல்லை. லேட்டர் தான் நான் யோசித்தேன், நம்ம ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து நாங்கள் டிகாஷன் போட்டு வச்சிட்டோங்க. யாராச்சும் வந்தாங்கன்னா அப்புறம் பால் சூடு பண்ணி வச்சுருக்கு, அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொடுத்துக்கலான்ட்டு. நாங்கள் எப்பவுமே ஏதாச்சும் விசேஷம் வந்ததுன்னா இந்த மாதிரி டிகாஷன் ரெடி பண்ணி வச்சுப்போம், டீ டிகாஷனு. அதுக்கப்புறம் வரவங்களுக்கு தகுந்த மாதிரி அளவளவாக பால் ஊற்றி ஊற்றி கொடுத்துட்றது. அப்படியே ஒரு ஒருத்தராக வர ஸ்டார்ட் பண்ணியிருக்குறாங்க. சாப்பாடு வந்து நாங்கள் வெளியே தாங்க சொல்லியிருந்தோம். ஏன்னா எல்லோரும் ஒரு ஒரு ஒர்க்கில் என்கேஜ் ஆகிருப்போம். வீட்டில் குட்டீஸும் இருக்கிறாங்க, கண்டிப்பாக சமையல் செய்ய டைம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே மெஸ்ஸில் சொல்லியிருந்தோம். அவங்களும் சொன்ன டைமுக்கு கரெக்டாக கொடுத்துட்டாங்க. வீட்டில் என்ன ஃபங்க்ஷனுக்கு சாப்பாடு வெளியே சொல்கிற மாதிரி இருந்தாலும் இந்த மெஸ்லேயே தான் நாங்கள் சொல்லுவோம். சொன்ன டைமுக்கு கரெக்டாக கொடுத்துருவாங்க. சாப்பாடுமே நல்லாயிருக்கும். கொண்டு வந்து கொடுத்த அண்ணாவுமே சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் பர்த்டேலேருந்து நான் தான் கொடுத்துட்ருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்வீட் மட்டும் நாங்கள் வெளியே டவுனில் வாங்கிட்டு வந்துட்டோங்க. அதுக்கப்புறம் மித்த எல்லாமே இவங்ககிட்ட தான் சொல்லியிருந்தோம். ஊத்தப்பம், சாம்பார், ஆனியன் ஊத்தாப்பம்க்கு வந்து கார சட்னியும் தேங்காய் சட்னியும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பரோட்டா, அதுக்கு வந்து சால்னா எல்லாமே நாங்கள் சாப்பிட்ற மாதிரி காரம் இல்லாமல் தான் சொல்லியிருந்தோம். அதனால் காரம் இல்லாமல் தான் செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் மெயின் வந்து காளான் பிரியாணிங்க. ஃபைனல் ஐட்டம் வந்து எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேவரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தயிர் சேமியா. நான் ஆல்ரெடி ஷார்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேங்க. கேக் வந்து உடுமல்பேட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பாப்பாவோட ட்ரெஸ் கலர் வந்து கிரே, அதனால் கேக்கும் நான் கிரே கலர் வாங்கிக்கலான்னு சொன்னதுனால அக்கா கிரே கலர் தான் சொல்லியிருந்தாங்க. எல்லாத்துக்குமே கேக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டின்னருமே எல்லோரும் சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு போகையில் மறுபடியும் ஒரு சிலருக்கு வந்து டீ வேணும்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த டிகாஷன் கூட அளவாக எடுத்துகிட்டு பால் காய்ச்சி ஊற்றி எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. எப்பவுமே க்ரௌடுக்கு வந்து டிகாஷன் தனியாக செஞ்சு வச்சிட்டோம்னா வரையில் அளவளவாக போட்டு கொடுக்கறக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. பர்த்டே சூப்பராக செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு. எல்லோரும் வீட்டுக்கும் கிளம்பி போயிட்டாங்க. நாங்களும் மெஸ்ஸில் கொடுத்து விட்டுருந்த வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சிட்டோம். நெக்ஸ்ட் டே காலையில் போய் கொடுத்துக்கலான்ட்டு. இது வரைக்கும் என்னோடய வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இனிவிலி விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.